கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ආදරවන්ත දේව දරුවනි, திருவழிபாட்டின் பொது காலத்தின் முதலாவது பகுதியை நாம் இன்று ஆரம்பிக்கின்றோம். සුද්ධ සභාවිකමෙන් අලුත් ගිවිසුමෙන් පළවෙනි පදයට අපි දැන් අතුල් වී තිබෙනවා. எனவே இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திருமுழுக்கு விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம். විශේෂයෙන්ම අද දවසේදී බෞද්ධ ස්නාපනය ගැන උත්සවය අපි සමරන්න යනවා. இயேசு கிறிஸ்து 30 வயதாக இருக்கும் பொழுது யோவான் திருமுழுக்கன் இயேசுவை குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டிருப்பதை இன்றைய நாளின் வாசகத்திலே நீங்களும் நானும் காண்கின்றோம். ජේසුස් වහන්සේට අවුරුදු 30ක් වෙද්දී යෝවාන්ගේ බෞද්ධිස්ම ජේසුස් වහන්සේ ගැන කියන එක අපි සියලු දෙනාම දන්නවා. எனவே இயேசு கிறிஸ்துவின் அவருடைய திருப்பணியை யோவான் ஸ்நானகன் அங்கு மிகவும் அழகாக எடுத்துரைக்கிறார். ජේසුස් වහන්සේත් එයාගේ සේවය ගැන යෝවාන්ගේ බෞද්ධිස්ම ඉතා පැහැදිලිව අරන් කියනවා. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், මම වතුරෙන් ඔබට බෞද්ධිස්ම ස්නාපනය දෙනවා. என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், මටත් වැඩි උසස් කෙනෙක් පැමිණෙනවා. அவருடைய பாதரட்சையை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல. උන්වහන්සේගේ පාවාන් පදේ මම අල්ලන්නවත් මම සුදුසෙක් නෙවෙයි. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார் என்று அவர் விளக்குகின்றார். උන්වහන්සේ සුද්ධ ආත්මයෙන් හා ගින්නෙන් ඔවුලන්ට බෞද්ධිස්ම දෙනවා කියලා කියනවා. அது மட்டுமல்ல, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார் என்று கூறப்படுகிறது. லூக்கா நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அது மிகவும் அழகாக கூறப்படுகிறது. අපි 10 වෙනි 3:17 කියවොත් මේ ප්‍රතිමා කියපු වචනේ සම්පූර්ණයෙන්ම තියෙනවා. ජේසුස් වහන්සේගේ අතේ සියලු දේ බාර දීලා තිබෙන කියලා කියනවා. அங்கு அவர் கோதுமையை, அதாவது பயிரை அவர் தமது களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியில் சுட்டெரிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ඒ පාදනේ දාන්නේ උන්වහන්සේගේ ගබඩාවට රැස් කරලා ඒ ඕන නැති දේවල් එයා පුච්චලා දානවා කියලා තියෙනවා. அப்ப இறைவன் தனது திருமுழுக்கில் ஏதோ ஒரு முக்கிய காரியத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். දෙවියන් වහන්සේ බෞද්ධිස්ම ස්නාපනය ගැන අලුත් දෙයක් අපිට එළිදරව් எனவே කරනවා. தான் யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து, நான் ஜலத்தில் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் அவர் வருவார் என்று அவர் கூறுகிறார். මේක තමයි යෝවාන්ගේ බෞද්ධිස්ම කියන මම ඔයගලන්ට ජලයෙන් බෞද්ධිස්ම ලබා දෙනවා, මටත් වැඩිය උසස් කෙනෙක් වෙනවා කියලා කියනවා. அப்ப இங்கு யோவான் ஸ்நானகன் கொடுக்கின்ற ஞானஸ்நானத்திலும் இயேசு விளக்குகின்ற ஞானஸ்நானத்திலும் வித்தியாசம் உண்டு. යෝවාන්ගේ බෞද්ධිස්ම දෙන ස්නාපනයත් ජේසුස් වහන්සේ දෙන ස්නාපනයත් වෙනසක් තිබෙනවා. திருமுழுக்கு யோவான் வெறுமனே ஒரு சடங்கோ அல்லதோ மரபு மட்டும் அல்ல. මේ බෞද්ධිස්ම ස්නාපනය කියන්නේ නිකන් සම්ප්‍රදායක නෙමෙයි. அப்ப எனவே நாங்கள் திருமுழுக்கு என்று சொல்வது ஒரு சாதாரண சடங்கு அல்லது மரபு மட்டும் அல்ல. අපි බෞද්ධිස්ම ස්නාපනය කියන්නේ නිකන් සම්ප්‍රදායකෝ නිකන් අපි නෝනට එපාවට කරන එකක් නෙමෙයි. திருமுழுக்கு நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு விசேஷமான இறைவனுடைய அழைப்பாக இருக்கிறது என்று இங்கு விளங்குகிறது. බෞද්ධිස්ම ස්නාපනය කියන්නේ අපි විශේෂයෙන්ම දෙවියන් වහන්සේ අපිව කැඳවනා වූ ඒ අවස්ථාවක්. அப்ப எனவே இங்கு யோவான் ஸ்நானம் கொடுக்கின்ற திருமுழுக்கு ஒரு அடையாளம் மட்டுமே. යෝවාන්ගේ බෞද්ධිස්ම දෙනවා ඔය බෞද්ධිස්මයක මාර්ගයක් විතරයි. அவர் மனம் திரும்புதலின் ஞான ஸ்நானத்தை அவர் கொடுக்கிறார். ඒ අපි මේ පසුතැවිලි වෙන්නා වූ බෞද්ධිස්මය ලබා அப்ப දෙනවා. யோவான் ஸ்நானகன் அவருடைய ஞான ஸ்நானத்தை பெறுகின்ற நீங்களும் நானும் எமது வாழ்க்கையில் மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். යෝවාන් ස්නාවකතුමාගෙන් බෞද්ධිස්ම ලබන්නා වූ අපි පසුතැවිලි වෙන්න ඕනේ. அங்கு இறைவனுடைய ஞானஸ்நானம் என்று சொல்லுவது, இறைவன் அவருடைய சன்னிதானத்திற்குள் எம்மை அழைத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ඒ වගේම දෙවියන් වහන්සේගේ බෞද්ධිස්ම ස්නාපනය කියන උන්වහන්සේගේ දේව රාජ්‍ය තුළට අපිව කැඳවන්නා වූ බෞද්ධිස්මය. அதான் அவர் சொல்லுகிறார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருவார், அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் ඒ கொடுப்பார். නිසා තමයි යෝවාන්ගේ බෞද්ධිස්ම කියන මට වැඩිය උසස් කෙනෙක් වෙනවා, එයා ජලයෙන් හා ගින්නෙන් ඔයගලන්ට බෞද්ධිස්ම ලබා දෙනවා කියලා. எனவே இயேசுவினுடைய திருமுழுக்கு மனம் திரும்புதலின் திருமுழுக்கு மட்டும் அல்ல. යේසුස් වහන්සේ දෙනා වූ බෞද්ධිස්මය නිකම් අපි පසුතැවිලි වෙන්නා වූ බෞද්ධිස්ම නෙවෙයි. அவர் பாவமற்றவர்,
උන්වහන්සේ පව් නොකරපු එක්කෙනෙක්. அவர் தன்னுடைய திருமுழுக்கிலே தன்னுடைய அழைப்பை அவர் புரிந்து கொள்ளுகிறார். බෞද්ධ ස්නාපනය වෙලාවද උන්වහන්සේගේ කැඳවීම උන්වහන්සේ තේරුම් ගන්නවා. அங்கு யோவான் ஸ்நானகன் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கின்ற பொழுது அவர் பாவம் இல்லாதவரினால் அவர் தன்னுடைய அழைப்பை குறித்து அவர் தியானம் செய்கின்றார். යෝවාන්ගේ බෞතිස්ම ජේසුස් වහන්සේට බෞතිස්ම ස්නාපනය දෙනකොට උන්වහන්සේ පව් නොකරපු නිසා යේසුස් වහන්සේ තේරුම් ගන්න ආගේ කැඳවීම. அப்ப அவருடைய ஞானஸ்நானத்தை பெற்ற பிறகு அவர் தனது பணியை பகிரங்கமாக செய்ய ஆரம்பிக்கின்றார். දෙවියන් වහන්සේ බෞතිස්ම ලැබුවාන් පස්සේ යාගේ சேவைය මිනිස්සු ඉදිරියේ சேவைය කරන්න පටන් ගත්තා. அதனால்தான் அங்கு இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அங்கு கடவுள் கூறுகிறார், நீ என் நேசகுமாரன், நான் உன்னில் பிரியமாயிருக்கிறேன் என்று அவர் கூறுகிறார். යේසුස් වහන්සේ බෞතිස්ම ස්නාපය ලැබමින් ලබලා එළියට එනකොට දෙවියන් වහන්සේ ආසන්නේ හඬක් නික්ම කියනවා මාගේ ප්‍රියාදරණීය පුත්‍රයා කියලා කියනවා. அப்ப அங்கு தேவன் இறைவனை, அதாவது இயேசு கிறிஸ்துவின் திருமுழுக்கிலே அவருடைய அழைப்பை குறித்து அங்கு எடுத்துரைக்கின்றார். දෙවියන් වහන්සේ යේසුස් වහන්සේගේ බෞතිස්ම තුලින් එයාගේ කැඳවීම පැහැදිලි කරලා දෙනවා. அப்ப எனவே இயேசு கிறிஸ்து அவரை பின்பற்றுகின்ற நீங்களும் நானும் திருமுழுக்கு எடுத்த பின்பு மனம் திரும்புதல் மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வின் அழைப்பை நீங்களும் நானும் அறிந்தவர்களாக செயல்பட வேண்டும். යේසුස් වහන්සේ තුලින් බෞතිස්ම ගන්නවා අපි පසුතැවිලි විතරක් නෙමෙයි මොන හේතුව මත අපි බෞතිස්ම ගත්තේ කියන තේරුම් ගන්න ඕනේ. எனவே இறைவனுடைய திருமுழுக்கை நீங்களும் நானும் பெறுகின்ற பொழுது நாங்கள் ஆவியில் செயல்பட அழைக்கப்படுகிறோம். දෙවියන් වහන්සේගේ බෞතිස්ම ස්නාපනය අපිට ගන්නකොට ආත්මිකව අපි ක්‍රියා කරන්න ඕනේ. அவர் அக்னியிலே எமது பாவத்தை சுட்டரிக்கிற தேவனாக இருக்கின்றார். ගින්නෙන් අපේ පව් සියල්ල පුච්චනා වූ දෙවියන් වහන්සේ. எனவே திருமுழுக்கு என்பது இறைவனால் எமக்கு கிடைக்க பெற்ற பரிசாக இருக்கிறது. ඒ බෞතිස්ම ස්නාපනය දෙවියන් වහන්සේ තුලින් අපිට ලැබුවා වූ ත්‍යාගයක්. அப்ப எனவே தீமையில் இருந்து அழிந்து தீமையை விட்டு விலகி நன்மையில் வாழ இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். ඒ බෞතිස්ම ස්නාපනය තුලින් නපුරු දේවල් වලින් වැරදි දේවල් වලින් අයින් වෙලා හොඳ ජීවිතයක් ගත කරන්න අපිව කැඳවනවා. எனவே தான் இங்கு சொல்லப்படுகிறது, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி கோதுமையை சேர்த்து பதரை அழிக்கின்ற தேவன் என்று கூறப்படுகிறது. ලෝක සුභාරංචි අපි කියන දෙවියන් වහන්සේගේ අතේ තමයි සීල දේ තියෙන්නේ. ඒ හොඳ නරක තෝරලා නරක දේවල් අය ගින්නෙන් දැවි කරනවා කියලා කියනවා. எனவே இன்று வாசிக்க கேட்கின்ற ஏசாயா பகுதியிலே அங்கு இறைவன் நல்லவர்களை தீயோர்களை இரண்டாக பிரிக்கிறார். අපි පරණ කිවිසුම අද යෙසායාගේ පොතේ අපි කියවලා බලුවොත් හොඳ අය නරක අය දෙපැත්තට දෙවියන් වහන්සේ බෙදනවා. வெள்ளாடு செம்மறி ஆடு என்று இரண்டாக பிரிக்கப்படுகிறது. ඒළු බැටළුවන්ගෙන් වෙනස් කරනවා. அகன்ற பாதை ஒடுங்கிய பாதை என்று பிரிக்கப்படுகிறது. ඒ ලොකු පාරක් කුඩා පාරක් කියලා වෙන් කරනවා. நெற்கதிர் கலை என்று பிரிக்கப்படுகிறது. ඒ හොඳ වී සහ බොල් වී වෙන් කරනවා. எனவே இறைவனோடு திருமுழுக்கு எடுத்த பிறகு நாங்கள் மனம் திரும்பிய வாழ்க்கையில் வாழ்ந்து எமது அழைப்பை நோக்கி சிந்தித்து நாங்கள் செயல்பட இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். දෙවියන් වහන්සේ තුළ අපි බෞතිස්ම ස්නාපය ලැබුවාන් පස්සේ අපි පසුතැවිලි වෙලා හරි මාර්ගෙන් යන්න ඔබ සියලු දෙනාම දෙවියන් වහන්සේ කැඳවනවා. அது மாத்திரமல்ல, அவருடைய அழைப்பு மாபெரும் 3 பெரிய பிரிவுகளாக இருக்கிறது. උන්වහන්සේගේ කැඳවීම ඉතා කරුණු 3ක් අඩංගු දෙයක්. ஒன்று அரசராக அழைக்கின்றார், එකක් රජවරයෙක්ට 2 කැඳවනවා. குருக்களாக அழைக்கின்றார், එකක් ඇවිල්ලා ගුරුතුමාටියට කැඳවනවා. அடுத்ததாக இறைவனுடைய மக்களாக அழைக்கின்றார். අනිත් දේව ජනතාව ඇටියට අපිව කැඳවනවා. அப்ப எனவே அரசனாக அழைக்கப்படுகிறவர்கள் இறையரசின் பண்புகளை குறித்து இறையரசை போல வாழ அழைக்கப்படுகின்றோம். රජතුමෙක් වශයෙන් අපි කැඳවන්න අය දෙවියන් වහන්සේගේ රජකම ගැන අපි විශ්වාසයත්ව ජීවත් වෙන්න. அடுத்து போதகர்களாக குருக்களாக அழைக்கப்படுகிறவர் பழியை மட்டும் ஒப்பு கொடுக்காது தமது உள்ளத்தை கூட இறைவனுக்கு பழியாக கொடுத்து இறைவனுடைய மாதிரியாக செயல்பட இறைவன் அழைக்கின்றார். පියතුමන් විසින් කැඳවන්න අය නිකන් සේවය විතර නෙමෙයි සම්පූර්ණයෙන් තමන් දෙවියන් වහන්සේට බාර කරලා ඒ සේවය කරන්න කැඳවනවා. இறை மக்களாக வாழ அழைக்கப்படுகின்ற நீங்களும் நானும் இறைவனோடு இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். දේව ජනතාවන අපි දෙවියන් වහන්සේ සමග දේව කැමැත්ත අපි ඉෂ්ට කරන්න ඕනේ. எனவே திருமுழுக்கு என்பது மனம் திரும்புதலுக்குரிய ஞானஸ்நானம் மட்டுமல்ல, බෞතිස්ම ස්නාපනය කියන පසුතැවිලි වීමට හේතුවක් විතරක් නොව அது எமது அழைப்பையும் குறித்து வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. ඒ අපි දෙවියන් වහන්සේ අපි කැඳවුවා කියලා තේරුම් ගන්න ඕනේ. எனவே விசேஷமாக இந்த பொது காலத்தை ஆரம்பிக்கின்ற நீங்களும் நானும்
විශේෂයෙන්ම මේ කාලේ පටන් ගන්න ඔබ අපි සියලු දෙනා நாங்கள் எமது வாழ்வை மீளாய்வு செய்து අපේ ජීවිතේ නැවතත් පරීක්ෂා කරලා இறைவனுடைய திருமுழுக்கின் வெளிப்பாட்டை சரியாக உணர்ந்து දෙවියන් වහන්සේ මොකටද අපි තෝරාගත්තේ කියන එක அதனூடாக තේරුම් வாழ කරගන්න. ඒ அழைக்கப்படுகின்றோம். තුලින් අපි ජීවත් වෙන්න කැඳවනවා. நாங்கள் ஜெபம் செய்வோம். අපි සියලු දෙනා යාඥා කරමු. எங்களோடு வாழ்கின்ற எமது அருமை தந்தையே, අපි සමග ජීවත් වෙනවා අපේ நீர் පියාණන්. எங்களோடு கூட வாழ்வதற்காக நன்றி ඔබ செலுத்துகிறோம். වහන්සේ අපි සමග ඉන්න නිසා ඔබ වහන්සේට ස්තුතියි. நீரே சுவாமி பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எமக்கு திருமுழுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கின்றீர். ඔබ වහන්සේ අපිට ස්වාමී සුද්ධාත්මයන් වා ගින්නෙන් අපි බෞද්ධිස්ම කරන්න ලෑස්ති எமது වෙනවා. பாவங்களை அக்கினியினால் சுட்டரித்து අපේ පව් සියලු දෙනා ඔබ වහන්සේ ගින්නෙන් පුච්චලා எமது பரிசுத்த வாழ்க்கையை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். අපේ සුද්ධ ජීවිත ඔබ වහන්සේ සුද්ධාත්මයෙන් පුරවන්න කියලා අපි ඉල්ලනවා. நீரை பொறுப்படுத்தலும் வழி நடத்தியலும் ඔබ වහන්සේ සියලු දේ බාර ගන්න. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே. යේසුස් වහන්සේගේ අති උතුම් නාමයෙන් ஆமென்.